மேக்சிமமே 500 தான். ஆனால் என் பிள்ளை 600 கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வாங்கணும். எல்லாரும் கிளாஸில் ஃபஸ்ட்டு வாங்கினா யாருக்கு கடைசி மார்க்கு போடுறது? எல்லாருக்குமே மார்க்கு. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் மார்க்கு வாங்கும் இயந்திரங்களாக நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். அறிவு பெருக பெருக மனிதனிடத்தில் இரக்கம் குறைகிறது, அன்பு குறைகிறது, பொறுமை குறைகிறது, கனிவு குறைகிறது. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் நன்றாக சம்பாதிக்கிறார்கள். படித்த உடனே நல்ல வேலைக்கு போகிறான். மாதம் 20, 30, 40, 50, 60, ஏன் 1 லட்சம் கூட சம்பளம் வாங்குகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போனால் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறான், 5 லட்சம் 6 லட்சம் கூட வாங்குறாங்க. அது பெருமையா அல்லது அருளில் நிறைந்தவர்களாக அன்னையை போல அருளில் நிறைந்தவர்களாக மாறுவது பெருமையா? தாயை போல புள்ள, நூலை போல சேலை. நாமெல்லாம் அன்னை மரியாவை நமது அன்னையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக அன்னை அருள் நிறைந்தவள். அப்படித்தான் வானதூதர் அவரை வாழ்த்துகிறார். பொருள் நிறைந்தவரை என்ற அன்னையை வாழ்த்தவில்லை. ஏன்னா அவர்கிட்ட பொருளெல்லாம் அவ்வளவும் கிடையாது. எளிமையான ஏழ்மையான குடும்பத்திலே அவரும் பிறக்கிறார். அவருடைய கணவரும் எளிமையும் ஏழ்மையான நிறைந்தவர், புனித யோசேப்பு. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னையை பின்பற்றி அன்னையின் மீது பக்தி கொண்டு உயர்ந்த புனிதர்கள் நிறைய பேர். அதில் மிக முக்கியமானவர் குரு